அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆட்டுக்குடல், ஆட்டுத்தலை, ஆட்டுக்கால் மூணையும் ஒன்றா போட்டு ஆனங்காய்ச்சறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல குடலை அவிச்சுக்குருவோம். குடலை நல்லா கழுவிட்டு சிறுசாக நறுக்கி குக்கரில் போட்டு குடல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்புக்கல் போட்டு ஒரு 6-7 விசிலுக்கு அவிச்சுக்கிறணும். இப்போ குடலை அவிஞ்சிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு தலைக்கறியும் இதே மாதிரி அவிச்சுக்கிறணும். தலைக்கறியை போட்டு இது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு உப்புக்கல் போட்டு இது ஒரு 3-4 விசிலுக்கு வேக வச்சா போதும். இது பொக்குன்னு வெந்துடுறேன். அதனால் இதுக்கு 3-4 விசில் வச்சு அவிச்சுக்கிறணும். இப்போ இது வேகிறதுக்குள்ளாக நம்ம தாளிச்சுக்கிடுவோம். சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 6-7 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 1/4 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிடுவோம். இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ தக்காளி பழத்தில், பெரிய தக்காளி பழத்தில் ஒரு 4 தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிறணும். இப்போ தலைக்கறியும் வெந்துருச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு ஆட்டுக்காலையும் அவிச்சுக்கிடுவோம். ஆட்டுக்கல்லை போட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்புக்கல் போட்டு இது ஒரு 10-12 விசிலுக்கு வச்சுக்கிறேன்னு. ஆட்டுக்கால் வேக லேட்டாகும், அதனால் ஒரு 10-12 விசிலுக்கு வச்சுக்கிறேன்னு. அதனால தான் நம்ம தனித்தனியாக வச்சு வேக வச்சுக்கணும் எல்லாத்தையும். இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி பழம். இப்போ 3 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிறேன்னு. கறி மசாலா தூளில் ஒரு 5 ஸ்பூன், இதில் ஜீரகம் கசாசா எல்லாம் அரைச்சி வச்சுருக்குது. இந்த கறி மசாலா தூளையும் 5 ஸ்பூன் போட்டு இதை நல்லா எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அவிச்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் குடல், தலைக்கறியும் போட்டு நல்லா கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மூடி போட்டு உப்புக்கல் இன்னும் கொஞ்சம் போடணும். அது கொஞ்சம் தான் போட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்புக்கல் போட்டு வேக வைக்கணும். இப்போ ஆட்டுக்காலும் வந்துருச்சு. இதையும் தூக்கி அந்த குடல், தலை இதோட வேகுதில் அதில் தூக்கி ஒன்றா ஊற்றி விட்டுறணும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆனங்காய்ச்சினா நல்லா இருக்கி. நல்லா கொதிக்கவும் சிம்பிளை ஓட்டுறணும். அப்போ அந்த மசாலா பூரா அந்த கறியில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கி. இப்போ ஆட்டு மூளையை நம்ம பொரிப்போம். சட்டி அடுப்பை வச்சுட்டு 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டு பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கருவாயில் போட்டு வதக்கிக்கிறணும். இப்போ ஆட்டு மூளையை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குது. இதையும் எடுத்து போட்டு வதக்கணும். உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதுக்கு மசாலா போடணும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள்,
இதை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு ஒரு 3 முட்டை அதையும் உடச்சி ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மல்லிக்கீரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ தலைக்கறி குடல் எல்லாம் வெந்து வந்துருச்சு. இதுலேயும் மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கி. மூளையும் நல்லா சூப்பராக இருக்கி. எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.